இது ஒரு மார்க்கத்தில் இன்னைக்கு தேவையான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனை, நோய் நொடி என்று சொன்னால், குழந்தைகளுக்கு ஏதாவது பயந்து விட்டது என்று சொன்னால், வைத்த வலி என்று சொன்னால், புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை என்று சொன்னால், நல்ல குடும்ப வாழ்க்கை இல்லை என்று சொன்னால், இப்படியான பல காரணங்களுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, அஜத்திட்ட போறாங்க. அவர் என்ன செய்யறாரு, அதுக்கு ஒரு மந்திரம் வச்சுக்கிற மாதிரி நினைத்து கொண்டு நூலில் முடிஞ்ச என்ன செய்யறாரு, நூலை எடுக்கிறாரு, பூண்டு ஊதி என்ன செய்யறாரு, நூலை கட்டி உங்களுக்கு கட்டி தர்றாரு. அல்லது தாயத்து மாதிரி ஒரு பேப்பரை எழுதி அதை ஒரு இதில் அடைச்சி அதை இடுப்புல தோளில் கட்டிக்கிறங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லது என்ன செய்யறாருன்னா தட்டில் என்னத்தையாவது எழுதி இதை கரைச்சி குடிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு மெத்தேடு இஸ்லாத்தில் இருக்குதா, இது மாதிரியான ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரியான ஒன்று இருக்கிறதா இருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு நம்ம போயிடணும். அவங்க காலத்தில் பல பேர் நோய்வாய்ப்பட்டாங்க. நம்ம மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க. நம்மள மாதிரி அவங்களே வயிற்று வலி வந்தது, அவங்களே வறுமையாக இருந்தாங்க, அவங்களையும் கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் இருந்தது, அவங்களையும் சில பேருக்கு குழந்தைகள் இல்லாமல் எல்லாம் இருந்தது. இப்படி பலவிதமான நம்ம சந்திக்கக்கூடிய இதே மாதிரியான பிரச்சனைகளை அவங்களும் சந்திச்சாங்க. அப்படி சந்திச்ச நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழி காட்டினாங்கன்னா, ரெண்டு வழி காட்டினாங்க. ஒரு வழி என்ன, ததாவவ், நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள். இன்னலி குல்லி தாயின் தவாவும், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களுக்கு நோய் நொடி வந்துருச்சா, வயிற்று வலி வந்துருச்சா, தலைவலி வந்துருச்சா, அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன, ததாவோ, மருத்துவம் செய்யுங்கள். அந்தந்த காலத்தில் என்ன மருத்துவம் இருக்கிறதோ அதுல எந்த மருத்துவம் நமக்கு பிடிக்கிறதோ, நாட்டு மருத்துவம் பண்ணா நாட்டு மருத்துவம் பண்ணுங்க, இங்கிலீஷ் பண்ணா இங்கிலீஷை பண்ணுங்க, ஏதாவது ஒரு மருத்துவம் ஒர்க் அவுட் ஆகும். அப்ப ஏதாவது ஒரு வகையில் நீங்க என்ன செய்யுங்க, மருத்துவம் செய்யுங்கள். இன்னலி குல்லி தாயின் தவாவுன், எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது. சில நோய்க்கு மருந்து இல்லைன்னா கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம், இருக்கு, கண்டிப்பா இருக்கு. சில நோய்க்கு மருந்து இல்லைம்மாங்கல்ல, இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, உன்னை இவன் கண்டுபிடிக்கல. ஒரு காலத்தில் பெரியம்மைக்கு மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப பெரியம்மைக்கு மருந்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் கேன்சருக்கு மருந்து இல்லைன்னு சொன்னாங்க, இப்ப போன மாசம் அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆரம்ப நிலை கேன்சரா இருந்தா டோட்டலாவே என்ன செய்யலாம், சுத்தமாவே கியூர் பண்ணி போடலாம் என்கிற அளவுக்கு என்ன செய்யலாம். இப்ப புற்றுநோயா இருந்தாலும் நம்ம நாட்டுக்குலாம் அநேகமா 2 மாசத்துல வந்துடும். பழைய காலத்துல எல்லாம் லேட்டாகவும் சீக்கிரம் வந்துடும். அப்ப எல்லா நோய்களுக்குமே எய்ட்ஸுக்கு தான் மருந்து இல்லைங்கிறான். இல்லைன்னா கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம், இல்லைன்னா கிடையாது, இருக்குது. இதுக்கு அதில் கலந்து அதுக்கு பார்த்தா வேணா ஒருத்தன் தச்சையில் அணிஞ்சினேன் அந்த மருந்தை ஒருத்தன் கண்டுபிடிச்சிருவான், இல்லாமையெல்லாம் போயிடாது. அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, எந்த விதமான நோய் நொடி பிரச்சனைகள் வந்தால் எல்லா விதமான வைத்தியமும் நம்ம செய்யலாம். வைத்தியத்துக்கு நமக்கு என்ன இருக்கு, மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஒண்ணு. அல்லது வைத்தியம் செய்வதோடு நம்ம ஆன்மீகத்தின் அல்லாட்ட நம்பிக்கை வைக்கணும்ல. இந்த மருந்தே குணமாக்க நம்ம நம்பிட முடியாது. மருந்தை வச்சா கூட எல்லாருக்கும் ஒரே மருந்து டாக்டர் வைத்த வழின்னு 10 பேருக்கு கொடுப்பாரு, 8 பேருக்கு குணமாக 2 பேருக்கு ஆக மாட்டேங்குது. ஒரே மருந்தை ஒரே மாதிரி நோயாளி 10 பேருக்கு கொடுத்தாருன்னு சொன்னா 10 பேரும் குணமாக மாட்டாங்கிறான், 8 பேர் தான் ஆகுறான், 7 பேர் தான் ஆகுறான், 3 பேர் ஆக மாட்டேங்குதா இல்லையா? அப்ப மருந்துக்கு மேல அவனுடைய நாட்டமும் கலக்கு மிக்ஸ் ஆகணும். வெறும் மருந்து மட்டும் என்ன செய்யாது, குணமாக்கிறாது. மருந்தையும் சாப்பிட்டு இறைவா இதன் மூலம் நீ குணத்தை கொடுத்துரு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், எல்லா இடத்துல துவாவும் செய்யணும். அப்ப அந்த துவா பலவிதமான துவாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறாங்க. என்ன கற்று தந்திருக்கிறாங்க, ஒரு நோயாளியை பார்க்க சென்றார்களே ஆனால் லா பஅஸ தஹூர் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, அல்லாஹ் சுத்தமா குணமாக்குவான். ஒரு நோயாளிக்கு நம்ம போனோம்னு சொன்னா அவருக்காக நம்ம என்ன செய்யணும், லா பஅஸ தஹூர், பரவாயில்லை அல்லாஹ் குணமாக்கிடுவான். இந்த மாதிரி வார்த்தையை நீங்க சொல்லலாம். எந்த நோயாளியை பார்க்க போனாலும் எல்லா முஸ்லிமும் இதை சொல்லலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அதுஹிபில் பாஸ ரப்பன்னாஸ் அல்லாஹும் அஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக, இறைவா மனிதர்களுடைய இரட்சகனே நீ குணமாக்கு, உன்னையை தவிர யாரும் குணமாக்க முடியாது, நோயுடைய அறிகுறி கூட இல்லாத அளவுக்கு பூரணமா குணமாக்குன்னு அர்த்தம் இதுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க, அதுஹிபில் பாஸ ரப்பன்னாஸ் அல்லாஹும் அஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபான் லா யுகாதிரு சகமன் வலா அலமா, ஒரு வேதனையை கூட விட்டு வைக்காத வகையில, நோயுடைய அறிகுறியை கூட மிச்சம் வைக்காத வகையில முழுசா குணமாக்கு இறைவா அப்படின்னு சொல்லி நோயாளியை பார்க்க சென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை சொல்வார்கள். இது நமக்கு அனுமதி இருக்கிறது. இது போக குர்ஆன்ல இருந்து நஸ்ஸில் மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாவும் வ ரஹ்மா, குர்ஆனில் இருந்து நோய் நிவாரணம் தரக்கூடிய வசனங்களை நாம் அருளி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். நஸ்ஸில் மினல் குர்ஆனி
மாஹுவ ஷிஃபாவுன், குர்ஆனில் ஷிஃபா தருவதற்கென்று சில வசனங்களை அருளி இருக்கிறோம். அந்த வசனங்கள் என்ன? அல்ஹம்து சூரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கற்று தந்திருக்கிறாங்க. அது மாதிரி குல் அவுது பிரப்பில் ஃபலக், குல், எல்லா சூறாவும் ஷிஃபான்னு நமக்கு வரல. குர்ஆனிலிருந்து சில சூறாக்களை, சில வசனங்களை ஷிஃபாவுக்கென்றே தந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு தேள் கொட்டிருச்சு. அபூ சயீதுல் குத்ரிங்கிற ஒரு சஹாபி பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு தேள் கொட்டிருச்சு. முஸ்லீம் அல்லாத ஒருத்தர், அவருக்கு தேள் கொட்டிருச்சு. உடனே அவங்க அந்த காலத்தில் டாக்டர் இல்லாமல் இருந்தாங்க, மந்திரிக்கிறது தான் ஏதாவது செய்வாங்க. அவங்க அங்கிட்டு தேடி பார்த்துட்டு அந்த விஷம் இறங்கலை. உடனே இவங்க ஒரு வெளியூர் ஆளுக்கு இருக்கிறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு கேட்போன்னு வந்து கேட்குறாங்க. அப்போ அபூ சயீதுல் குத்ரி என்ன பண்ணுறாரு, நான் வர்றேன்னு சொல்லிட்டு போய் அல்ஹம்து சூரா ஓதிட்டு ஒழியாந்துடுறாரு. அவர் பக்கத்தில் வச்சு என்ன செய்கிறாரு, அல்ஹம்து சூரா ஓதுறாரு. ஓதுன உடனே விஷம் இறங்கி போச்சு. அல்லாஹ்வுடைய அவருடைய நம்பிக்கைக்கு தகுந்தவாறு சில ஆள் நான் ஆகும் ஆவாட்டாலும் ஆவலண்டா ஆகாது. யார் கண்மாமா அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு அந்த பவர் இருக்குது அப்படிங்கிறதோட இஹ்லாஸோட தூய்மையான எண்ணத்தோட ஓதுறாங்களோ அதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்க தான் செய்கிறது. அவர் முஸ்லீம் அல்லாதவர், இத்தனைக்கு முஸ்லீமுக்கு தான் இது பயன் தரும்னு கிடையாது. முஸ்லீம் அல்லாதவராக இருந்தால் கூட என்ன செய்யும், பயன் தரும். அவருக்கு விஷம் இறங்கி போச்சு. இது ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லும்போது என்ன பண்ணாங்க, உனக்கு எப்படிப்பா இது தெரியும் அப்படின்னு கேட்டாங்களே, இவர் கண்டிக்கலை. இது புகாரியில், முஸ்லீமில், இன்னும் ஏராளமான நூல்களில் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. அப்போ என்ன செய்யலாம், நமக்கு நோய் நொடி வந்துச்சா அல்ஹம்து சூரா ஓதி பாருங்க. இதுக்கு அஜரத்திரியா போகணும், அல்ஹம்து தெரியாத முஸ்லீம் இருப்பானா யாராச்சும்? பெரிய அல் பக்கரா ஓதுன்னு சொன்னால் நீங்கள் அஜரத்திட்ட போகலாம், அவ்வளோ பெருசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். அல்ஹம்து சூரா தெரியாதால யார் இருக்கிறா? அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது இந்த குல் அவுது ரப்பில் ஃபலக்கு, குல் அவுது ரப்பின் நாசு, குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிற சூரா, இந்த மூணையும் ஓதி விட்டு ஊதி உடம்பெல்லாம் தடவி கொண்டு படுப்பார்கள். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் பொழுது ஆயிஷா நாயகி ஊதி என்ன செய்வாங்க, அவங்க மேனியில தடவுவாங்க என்றெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அப்போ குர்ஆனுடைய வசனங்களில் இந்த மாதிரி அல்ஹம்து சூரா, இந்த பல குல் அவுது கடைசி 3 சூரா 112, 113, 114 ஆகிய அந்த 3 சூறாக்கள், இதெல்லாம் ஷிஃபாவுடைய சூறாக்கள். இதை நம்ம ஓதிக்கொள்ளலாம், நம்மளே ஓதிக்கொள்ளலாம். காபிர்கள் மாதிரி ஓத தெரியாதவங்க இருந்தா அவங்களுக்காக நம்ம ஓதலாம். முஸ்லீமா வந்து அவரே ஒதுக்கிறணும். ஓத தெரியாதவங்கள குழந்தைகளா இருந்தா நம்ம ஓதணும். அதே நேரத்தில் வந்து அஜத்திட்ட போகணுமா, முடியாது. ஏன், அந்த அஜத்திட்ட முஸ்லீம் தான் போறாங்க. காபிருக்கு ஓதி பார்த்துக்கு நம்ம ஆதாரம் பார்த்துருக்கிறோம் ஹதீஸ்ல. குழந்தைகளுக்கு ஓதி பார்க்கறதுக்கு ஆதாரம் பார்த்துருக்கிறோம். பெரியவங்க அவங்க தான் ஒதுக்கிறணும். குழந்தைக்கு பெற்றோர் ஒதுக்கிற வேண்டியதான். குழந்தைகளா இருந்தா என்ன செய்யணும், நம்ம அந்த சூறாக்களை வைத்தியமும் பண்ணிக்கிட்டு தான், வைத்தியமும் பண்ணி விட்டு அல்லாட்ட நம்பிக்கை வைக்கிறக்கான அல்ஹம்து சூரா ஓதி அவர் மேல ஊதி கையில ஊதி தடை விட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து மார்க்கத்தில் என்ன இருக்கு, ஹதீஸ்கள்ல அனுமதி. இதை செஞ்சாங்க. ஆனா ஒரு கட்டத்திலையும் பிளேட்டை கொண்டு வா எழுதி தரேன் கரைச்சி குடி, அது இஸ்லாத்தில் கிடையாது. ஏன், குர்ஆன் என்பது எப்ப ஷிஃபா தரும் கேட்டு முதல்ல விளைக்கணும். குர்ஆன்ட என்ன, குர்ஆன்ங்கிறது என்ன, பேப்பரா? குர்ஆன்ங்கிறது பேப்பரை வரல இறக்குனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பேப்பரா கொடுத்துட்டு போனாங்க. குர்ஆன்ங்கிறது என்ன, ஓதுதலுக்கு பேர் தான் குர்ஆன். நம்ம பாதுகாக்கிறதுக்கு எழுதி வச்சுக்கிட்டோம், விளங்குதா? நீங்க ஒரு குர்ஆன் வீட்டில் வாங்கி வச்சிருக்கிறீங்க, என்கிட்ட குர்ஆனே இல்லை, நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மனப்பாடமா நான் ஓதுறேன், எனக்கு நன்மை கிடைக்கும், உங்களுக்கு நன்மை கிடைக்காது. நீங்க குர்ஆன் வச்சிருக்கிறது உண்மை, வச்சிருந்தா நன்மை கிடைக்குமா? நிறைய 114 சூறா உங்கள்ட்ட இருக்குது, நன்மை கிடைச்சிருமா? குர்ஆனியா புக்டி போகல போனா 1000 குர்ஆன் அடுக்கி வச்சிருப்பான், நன்மை கிடைக்குமா அவனுக்கு? கிடைக்காது. குர்ஆன்ங்கிறது எது, இது எழுத்துலாம் வந்து ஒரு அடையாளம், வழங்குதா? இந்த அடையாளம் நம்ம பாதுகாக்கிறதுக்காக எழுதி வச்சுக்கிட்டது. குர்ஆன்ங்கிறது என்ன, ஜிப்ரீல் ஓதித்தான் காட்டினாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனப்பாடம் தான் பண்ணிக்கிட்டாங்க, சஹாபாக்களை மனப்பாடம் தான் பண்ண வச்சாங்க. காலாகாலத்துக்கு இது நிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாதுகாக்கிறதுக்கு எழுதி வைத்துக் கொண்டார்கள். எழுதி வச்சது அதை பார்த்து ஓதுறதுக்கு தான். ஓதுவது தான் இபாதத்து, ஓதுவதுக்கு பேர் தான் குர்ஆன். எது குர்ஆன் அல்ல, எழுத்து வந்து மையி தான். இவங்க என்ன செய்யறாங்க, கூறுகட்டு போய் அல்ஹம்து ஓதுன்னு சொன்னா நாக்குனால சொல்லும் போது அது வணக்கமாவது, அல்லாஹ்வுடைய சொல்லை நம்ம சொன்னோம் அப்படின்னு ஆகுது, ஓசை வேறுபடுது. அதே நேரத்தில் எழுதுனீங்கன்னு சொன்னா அதை கரைச்சிட்டு எழுந்து சொன்னா மையி தானே அதுல இருக்கு, மையி தானங்க இருக்கு. ஒரு சாதாரண தமிழில் ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுன்னு எழுதி கரைக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எழுதி அதே மையில் எழுதி கரைக்கிறீங்க. ரெண்டையும் டெஸ்ட் பண்ணாத வித்தியாசம் இருக்குமா? மைய டெஸ்ட் பண்ண தண்ணி போய் டெஸ்ட்ல கொடுத்து லேபில் கொடுத்தோம்னா இது அல்ஹம்து எழுதின தண்ணி, இது வந்து அகர முதல திருக்குறள் எழுதின தண்ணி நம்ம கண்டுபிடிச்சு சொல்லுவான். அதுல மையில வித்தியாசம் இருக்காது, சொல்லல வித்தியாசம் இருக்கும்.
அகர முதல எழுத்தெல்லாம்னா இது வேற, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் இது வேற வழங்குதுல. சொல்லுவதில் தான் வித்தியாசம் இருக்கு, மையிலே வித்தியாசம் இருக்குது. இவன் மைய குடிங்கிறான், நீ குடிச்சது மையி தான். எப்ப அழிச்சு புட்டியோ இருந்தா தான் எழுத்து, அழிச்சு புட்டா மையி, அடிச்சவன தண்ணி என்னது மை தான், மைய குடிக்கிறான். அப்ப எவ்வளவு ஃப்ராட் பண்றான்னு பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி யாருக்கா செஞ்சாங்களா? மருத்துவமும் செய்ய சொன்னாங்க, குர்ஆனை ஓதி பார்க்கவும் சொன்னாங்க சில சூறாக்களை. ஆனா எழுதி தந்து என்ன செய்யல, கரைச்சு குடிக்க சொல்லவே இல்லை. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன, கரைச்சு குடிக்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனம்னு சொன்னா, இன்னொரு விஷயம் என்ன, நூல்ல முடிச்சு போடுறானா. அட ஓதுறத முடிச்சுல போட முடியுமா? அது ஒரு மெட்டீரியலா? அந்த ஓதுதல்ங்கிறது எப்படி முடிச்சுல அடங்குது? பூண்டா குல்ஹுவல்லா உள்ள மாட்டிக்கிறமா? அப்ப குல்ஹுவல்லா அது ஓதிப்புட்டு பூண்டு போய் முடிச்சு போடுறான், அந்த முடிச்சுக்குள்ள அது அடங்குதுங்கிறான். அப்ப இது யாருக்கு இருக்கணாக்குறது? ஓதுனது எப்படி நூல்ல போய் அடங்கு? ஒரு நூல் முடிச்சுல போய் அடங்குமான்னு கேட்கிறேன். அப்ப இந்த மாதிரி எல்லாம் எந்த அளவுக்கு நாகூருக்குலாம் போனீங்கன்னா, அப்ப நாங்கள்லாம் அந்த காலத்து நாகூருக்குலாம் எல்லாம் போனாளுக்கு தானே, போகும்போது எங்க கண்ணால நாங்க பார்த்தது. அப்பதான் நாங்க இந்த தர்காவெல்லாம் ஃப்ராடுன்னு அப்பதான் நாங்க முதல்ல விளங்க ஆரம்பிச்சது. பக்கத்துல ஒரு இந்து சகோதரர் என்ன செய்யறாரு, நான் குர்ஆன் ஓதுன, இந்த குர்ஆனை இது பண்ணிட்டேன், நேர்ச்சை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இந்து அவர் ஏதோ நோயாளி வச்சிருக்கு, நாகூர் ஆண்டவருக்கு போய் நான் குர்ஆனை போய் என்ன செஞ்சிடறேன், வழங்கிடுறேன், ஓதிடுறேன்னு சொல்லி பண்ணிட்டு வந்தார் போல இருக்கு. இவங்க சொல்றாரு, இவன் என்ன செய்யறான், இவன் ரூபாயை கொடு, 101 ரூபா கொடுன்னு கேட்கறாங்க. வாங்கிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா நூல் எடுக்கிறாங்க, ஒரு முடிச்சு அவுத்து விடுறாங்க. என்னடான்னு கேட்டா ஓதியாச்சு. இல்ல குர்ஆனுக்குள்ள பெருசா இருக்கு, அதுக்குள்ள எப்படி ஓதுனீங்க? இல்ல நாங்க ராத்திரில உட்காந்து ஓதி ஸ்டாக் பண்ணி முடிச்சு போட்டு வச்சிருப்போம், அவங்கவுங்க ரூபா தந்தா ஒரு முடிச்சு அவுத்து விட்டுருவோம், ஒரு முடிச்சு ஒரு குர்ஆனா இப்படிங்கிறான். நாம கண்ணால அதை பார்த்துட்டு இருக்கிறோம். இது கற்பனையில இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், இது கற்பனையெல்லாம் கிடையாது. முடிச்சு அவுக்குற விஷயத்தை இப்பவும் நீங்க என்ன செய்யலாம், தர்காக்கள்ல இந்த மாதிரி மக்களை ஏமாத்துற நீங்க பார்க்கலாம். அப்ப இது எப்படி இது சாத்தியமாகும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரிலாம் செஞ்சாங்களா? முடிச்சுல ஊதி அவுத்துற அது மாதிரி வேலையை செஞ்சாங்களா? செய்யவே கிடையாது. அப்ப இது ஒரு ஃப்ராடுன்னு விளங்குது. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. யார் ஒருத்தன் தாயத்தை தொங்க விட்டுக் கொள்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். தாயத்து கடந்துச்சு வயிற்றுலையோ இடுப்புலையோ கழுத்துலையோ தோல்லையோ கடந்துச்சுன்னு வைங்க, என்னவாச்சு, அவன் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா ஆக்கிட்டான். என்ன நினைக்கிறான், அல்லாஹ் அனுப்புற முசீபத்தை இது தடுக்கும்னு நினைக்கிறான். அதன் அர்த்தம் இன்னொரு அல்லாஹ் மாதிரி இது போட்டிருக்கல, அல்லாஹ் என்ன பண்ணிடுவான் பாப்பான்னு அர்த்தம் இருக்கு. அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப அல்லாஹ் என்ன பண்ணிடுவான், நாங்க தான் தாயத்து போட்டிருக்கோம்ல, அடே அல்லாஹ் உனக்கு எதை விட்டானது வந்தே தீரும், உனக்கு எதை செய்ய அனுமதிச்சான் அதை மட்டும் செய். அப்ப அல்லாஹ்வுக்கு போட்டியா வராது. இது அனுமதிக்காத விஷயம். மாத்திரை போடலாமான்னு போடலாம், அது அல்லாஹ் அனுமதிச்சுட்டான். எவன் நோயை கொடுத்திருக்கிறானோ அந்த ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், மாத்திரை போட்டுக்க அனுமதிச்சிருக்கிறான், ஓதி பார்த்துக்க அனுமதிச்சிருக்கிறான். இது நமக்கு அனுமதிக்கல. அனுமதிக்காத ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம்னு சொன்னா அப்ப என்னவாகுது, அல்லாஹ்வுக்கு போட்டி இணை கற்பித்தல் ஷிர்க்குன்னு சொல்றாங்க. ஷிர்க்குனா நிரந்தர நரகம். தாயத்து போட்டா பர்மனண்டா நரகத்துல கொண்டு போய் தள்ளிடும். அது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அதில் நூல் முடிச்சு போடுறது, இடுப்புல கழுத்துல யாரா கட்டியிருந்தீங்கன்னு சொன்னா அது பயங்கரமான குற்றம்னு விளங்கி கொள்ளணும். இன்னொன்னு கவனிக்கணும், இது மார்க்க விஷயம், மார்க்கத்தை ஆய்வு பண்ணி சொல்ற விஷயம். அவ்வளவு பெரிய அறிவு இல்லைன்னு வச்சுக்கிருவோம். நடைமுறையில் நீங்க சிந்திச்சு பாருங்க. என்ன செஞ்சு பாருங்க, இந்த அஜர்த் இருக்கிறார்ல, யாரு உங்களுக்கு தாயத்து போட்டு தர்றாரோ அவர் என்ன செய்யறாரு, அவர் சகலகலா வல்லவனாக தன்னை காட்டிக்கிறார். தலைவலியையும் போக்குவேன், காய்ச்சலையும் போக்குவேன், வயிற்று வலியும் போக்குவேன், புள்ளையும் தருவேன், புருஷன் முன்னாடி எல்லாத்துக்கும் மருந்து இருக்குங்கிறார். இந்த தாயத்து போடுறவர்கிட்ட என்ன இருக்குதான், எல்லா சப்ஜெக்டும் அவர்கிட்ட நீங்க போகலாம். மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் மாதிரி அவர் என்ன செய்யறாரு, தன்னை நினைத்து கொண்டு எல்லாத்துக்கும் வரணுங்கிறார். அப்போ கடையில் வியாபாரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னு வைங்கள, இந்த இதுக்கு மாட்டுங்கிறார். கடையில் வியாபாரம் இல்லைன்னு என்ன செய்யறது, அதுக்கு ஒரு ஃப்ரேமை கொடுப்பாரு, இது போய் மாட்டினா என்ன செய்யும், பணக்காரன் ஆகலாம் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் நிறைய என்ன செய்யறாங்க, அஜர்த்துமார்கள் செய்யறாங்க. நான் கேட்கிறேன், இப்ப நடைமுறையில் யோசிச்சு பாருங்க, இந்த அஜர்த்துமார்கள் உங்களை எல்லாம் பணக்காரன் ஆகுறதுக்காக வேண்டி வழி சொல்றாரு. அது நிஜமா இருந்தால் அவர் ஏன் பணக்காரன் ஆகல? உனக்கு பிரேம் பண்ணி தர்றாருலப்பா, பெரிய பிரேம் அவர் வீட்டுல மாட்டி கோடீஸ்வரன் ஆக வேண்டியதானே. எந்த ஊர்லயாச்சும் அஜர்த்து கோடீஸ்வரன் இருக்கிறாரா? அஜர்த்து வேலை பார்க்காட்டி கோடீஸ்வரன் இருக்கிறார். சில அஜர்த்துமார்கள் அஜர்த்தா இல்லாம வியாபாரியா போய் வேற மாதிரி போனாங்கன்னு வைங்க, கோடீஸ்வரன் அஜர்த்துகள் நான் பார்த்துருக்கிறேன் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த அஜர்த்துங்கிற தொழில் பார்க்காதவங்க அப்படி ஆயிருக்கிறாங்க. அஜர்த்தா இருக்கிறவர் என்ன பண்ணணும், இவனுக்கு போட்டு இவனை கோடீஸ்வரன், நம்ம கோடீஸ்வரன் ஆயிட்டா என்ன, நம்மையா இவன் 1,000 ரூபாய் கையை நீட்டணும் அப்படி நினைத்து கொண்டு என்ன செய்யணும், அவர் வீட்டில் ஒரு பெரிய பிரேம மாட்டி அவர் கோடீஸ்வரனா போனாரா? கண்ணுக்கு முன்னாடி பாக்குறிய, நம்ம கொடுக்கிறவரா ஒரு வாங்குறவரா இருக்கிறார். யார் வசதியா இருக்குது கண்ணுக்கு முன்னாடி? நீங்க கொடுக்குறீங்க, அசத்துக்கு கொடுங்க, ஏதாவது கொடுங்க வாங்குறாரு.
அப்ப ஏதாவது கொடுங்கன்னு வாங்குற ஒரு தட்ட என்ன சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர்கிட்ட என்ன பவரை நீங்க கண்டுட்டீங்க? ஒன்னையும் காணல. சரி, உங்களுக்கெல்லாம் குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறதுக்கு தாயத்து போடுறாருல, அஜர்த்துக்கும் அஜர்த்து பொண்டாட்டி சண்டை வரவே இல்லையா? ஏன் அதுக்கு ஒரு தாயத்தை போட்டு சண்டை இல்லாம வாழ்ந்து காட்டுறது? எத்தனை அஜர்த்துக்கும் எத்தனை அஜர்த்து பொண்டாட்டிக்கும் சண்டை. நீங்க புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னு நாங்க தாயத்தை போட்டு சேர்த்துருவோங்கிறாரு. அஜர்த்துக்கு அஜர்த்து பொண்டாட்டி சண்டை வருதா இல்லையா? நம்ம அறிவு சொல்லுது இது ஒண்ணு ஃப்ராடு, ஒண்ணு இல்ல. ஏதாவது இருந்தா அவன்கிட்ட முதல் இருக்கணும்லங்க. நான் ஒரு கோடீஸ்வரன் சொன்னா ஏன் நான் நல்ல சட்டை போட்டுருக்கணும்ல? நான் கிழிஞ்ச சட்டை பிச்சைக்கார மாதிரி போட்டு கோடீஸ்வரன் நம்புவீங்களா நீங்க? கோடீஸ்வரன் தெரியும் வெளியில, இவர்கிட்ட என்னமோ இருக்குண்டாருன்னா இவர் செஞ்சு காட்டுவாரா? அப்ப அது மாதிரி நம்ம பாக்குறோம். அவர் குடும்பத்தில் இருக்கிற நோய் வந்துருச்சுன்னு வைங்க, அவர் தாயத்தை போடுவார், ஆஸ்பத்திரி கொண்டு போவாரா? அசரத்து பிள்ளைக்கு நோய் வந்தா ராமநாட்டு தூக்கிட்டு போயிடுறாரு. உங்க பிள்ளைக்கு நோய் வந்தா நூலை பிடிச்சு போடுறாரு. என்ன இது நான் கேட்கிறேன். உங்க வீட்டு பிள்ளைக்கு நோய் வந்தா என்ன செய்யறாரு? தாயத்து போடுகிறாரு. அவர் வீட்டு பிள்ளைக்கு நோய் வந்தா ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஃப்ராட் பண்ணது பொய்ன்னு தெரியுமில்லங்க. நம்ம பொய் தானே சொல்றோம். இதுல என்ன இருக்கு போகுது? நம்ம ஏமாத்த அவருக்கு நம்பிக்கை கிளீனா இருக்கிறது. அப்ப நீங்க என்ன பார்க்கணும்? அவரால் யாரையும் பணக்காரனாக்க இயலாது, அவரால் யாரையும் எவராலையும் முடியாது.